வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது அருள்முட்டு கவிகளில் ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். எது புதுமை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். பூமியினை எல்லை கட்டி தனக்கு நிறையான பொருள் என்று கூறுவதும், உணவு, உடை மற்றும் சேமிப்பு தனதென்று கூறுவதும் இப்போ சிற்றறிவோர் மூடப்பழக்கத்தின் வழக்கமாம். நம்மைப்போல் சிலர் இதனை உணர்ந்தாலும் போதா, நாடனைத்தும் மனிதயினம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமிப்போ இப்பழக்கம் அறிஞர் விட்டுவிட்டாலும் அல்லலின்றி நலமில்லை, பொது திட்டம் வேண்டும். வாழ்க வளமுடன். பூமியினை எல்லை கட்டி தனக்கு நிறைய பொருள்கள் வேண்டும் என்று தனது தான் என்று உணவு, உடை மற்றும் சேமிப்புக்காகவும் தனது என்று கூறுவதும் இப்போ புதுமை என்று நாம் கொள்கிறோம். அது சிற்றறிவோர் மூடப்பழக்கத்தின் வழக்கம். அறிவை எல்லை கட்டி கொண்டு செயல்படுவது வழக்கமாக அது இருக்குமே தவிர அனைவரும் அரவணைத்து செல்லும், அனைவருக்கும் இன்பம் பயப்பதாக அது இருக்காது என்பதை கூறி, நம்மை போல் சிலர் இதனை உணர்ந்தாலும் ஆன்மீகத் துறையில் வந்து நாம் உணர்கிறோம். வரும்போது ஏதும் கொண்டு வரவில்லை, போகும்போது ஏதும் கொண்டு போக முடியாது என்பதை உணர்வார்த்தமாக உணர்வதுதான் அனைவருக்கும் சாலச் சிறந்தது. அவ்வாறு அனைவரும் உணர்ந்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. நம்மை போல் சிலர் இதனை உணர்ந்திருக்கலாம். நாடனைத்தும் மனித இனம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. அந்த குறுகிய காலத்தில் அன்பும் கருணையுமாக அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் இன்பம் அளித்து கொண்டு நாமும் இன்புற வேண்டும் என்று எண்ணுவதாக நம்மை மாற்ற வேண்டும். இப்போ இப்பழக்கம் அறிஞர் விட்டுவிட்டாலும், அறிஞரே ஆனாலும் இப்பொழுது இப்பழக்கத்தை விட்டிருக்கிறார்கள். அல்லலின்றி நலம் இல்லை, அல்லலின்றி நலம் பயப்பதாக ஒரு பொது திட்டத்தை, ஒரு திட்டம் வகுத்து அனைவரும் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதாகவும் துய்த்துக்கொள்வதாகவும் அறிவை எல்லை கட்டாமல் விரிந்து நட்பு நலம் பேணுவதாகவும் நட்பு வட்டம் விரிவதாகவும் நாம் பழகினால் அதுதான் புதுமையை தவிர எல்லை கட்டிக்கொண்டு தான் தனது என்று குறுகி அறிவின் எல்லையில் இருப்பது புதுமையல்ல என்பதை குரு அவர்கள் விளக்கமாக்குகிறார் இக்கவியில். கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.